வணக்கம் நண்பர்களே, ஜென்மமெக்ஸ் கோஸ்ட் தமிழா சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த சேனலில் சந்திக்கிறேன். நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. நிலா நிலா தேடி வா. சாரி 1000 தடவை சாரி கேட்டுட்டேன்லடா நிலா, அப்புறமும் ஏன் கோச்சுக்கிற? விஜய் கெஞ்சினான் நிலாவிடம். விஜய் நிலா காதலன் காதலி இருவரும் வெவ்வேறு கல்லூரியில் கடைசி வருட படிப்பு படித்து கொண்டிருப்பவர்கள். ஒரு கல்லூரி விழாவில் போட்டி நடனம் ஒன்றில் பங்கு பெற்று முதல் இடத்தை நிலாவின் கல்லூரியும் 2ஆம் இடத்தை விஜயின் கல்லூரியும் பிடிக்க, அதெப்படி, அவர்களை விட நாங்கள் தானே நன்றாக ஆடினோம், நாங்கள் எப்படி 2ஆம் பரிசு வாங்கலாம் என விஜயும், ஆமாம் நீ ஆடின லட்சணத்தை தான் ஆடியன்ஸ் கைத்தட்டல காமிச்சாங்களே என நிலாவும் முறைக்க, விழா முடியும் வரை பார்த்த இடத்திலெல்லாம் முறைத்து கொண்டு இருந்தவர்கள் பின் முறைத்து கொள்வதற்காகவே பார்க்க ஆரம்பித்தார்கள். அத்துடன் நிற்காமல் ஃபோன் பண்ணியும் முறைத்து கொள்ள ஆரம்பித்தார்கள். பின் ஒரு சுபயோக சுபதினத்தில் பரஸ்பரம் உள்ளத்தில் பூத்திருந்த காதலை முறைப்பாய் பரிமாறிக்கொண்டார்கள். நிலாவிடம் சொல்லாமல் விஜய் எங்கும் போகக்கூடாது. காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், பிக்னிக், காலேஜ் டூர் எல்லாவற்றிலும் அதிகாரம் செலுத்துவாள் நிலா. விஜய் மட்டும் என்ன, ஏன் அவன்கிட்ட பேசுகிற, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, அங்கே போகாத, சத்தமாக சிரிக்காத என்ற சில பல கட்டுப்பாடுகளுடன் அவர்களது காதலும் முள்ளில் ரோஜா போல வளரவே செய்தது. சமீப காலமாக அவர்களின் சின்ன சின்ன பூசல்களெல்லாம் என்ன காரணத்தினாலோ பெரிதாக வளர ஆரம்பித்தது. தொட்டதுக்கெல்லாம் எரிந்து விழுந்தாள் நிலா. காரணம் தெரியாமல் தவித்தான் விஜய். நிலாவின் நெருங்கிய தோழி நீனாவின் உதவியை நாடினான். காரணம் தெரிந்தது. விஜயின் நண்பர்கள் குழுவில் இப்போதெல்லாம் அடிக்கடி ஒரு பெண் தென்படுகிறாளாம். அதுவும் அழகாக வேறு இருக்கிறாளாம். விஜயிடம் அவள் சிரித்து சிரித்து பேசுகிறாளாம், தொட்டு தொட்டு பழகுகிறாளாம். நிலாவுக்கு பிடிக்கவில்லையாம். இதுதான் அவளது கோபத்துக்கு காரணமாம். தலையில் அடித்து கொண்டான் விஜய். இதெல்லாம் ஒரு விஷயமா என்றான் கோபத்துடன். ஏன் ப்ரோ, அவள் இப்படி ஒரு பையனிடம் பேசினா நீங்கள் கோபப்படுவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? தோழி சீறினாள். விஜய் யோசித்தான். சரி, நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நான் காலேஜ் டூர் கிளம்புறேன். அவகிட்ட இப்போ பேசினா கண்டிப்பாக கோச்சுப்பா. என் மூட் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் அவளை நீங்கள் சரி கட்டிடுங்க சிஸ்டர் என்று அந்த தோழியிடம் கெஞ்சாத குறையாக கேட்டான் விஜய். அவள் ரொம்ப சென்சிட்டிவ் ஆச்சே, ஏதானும் ரொம்ப கோச்சுக்க போறா? தோழி தயங்கினாள். ப்ளீஸ் சிஸ்டர், எப்படியாவது அவளை சமாதானப்படுத்திடுங்க. ஏலகிரி போகிறேன், வரும்போது அவளுக்கு பிடிச்ச கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுங்க. கிஃப்ட்னா சந்தோஷமாக சமாதானமாயிடுவா. சொல்லிவிட்டு அன்று இரவே கல்லூரி டூர் பஸ்ஸில் ஏலகிரி கிளம்பி விட்டான் விஜய். முழுதாக 2 நாட்கள் நண்பர்களுடன் உற்சாகமாக கும்மாளமிட்டான். ட்ரக்கிங், நீர்வீழ்ச்சியில் குளிக்க, புல்வெளியில் உருண்டு விளையாட, ஏரியில் படகு சவாரி என மிகுந்த குதூகலத்தில் இருந்தான். இடையில் நிலாவிடமிருந்து ஏகப்பட்ட ஃபோன்கள் வந்தது. மூட் ஸ்பாயில் ஆயிடும் என்று எதையும் அவன் எடுக்கவே இல்லை. ஃபைனல் இயர் டூர் இப்போ விட்டா அப்புறம் எப்போ ஃபன் பண்ணுறது, போய் ஒரேடியாக சமாதானப்படுத்திக்கலாம் என்று இருந்து விட்டான். மறுநாள் கடைகளுக்கு சென்று நிலாவுக்கு பிடித்த எம்ப்ராய்டரி, தொப்பி, சால்வை, சுடிதார் செட், பரிசுகள் என வாங்கினான். அன்று மாலை 4 மணிக்கு கல்லூரி பேருந்து ஏலகிரியிலிருந்து புறப்பட தயாராக இருந்து 4 மணிக்கு பஸ் கிளம்பும், எல்லோரும் எங்கேயாவது போயிட்டு வந்துடுங்க ப்ரொஃபஸர் சொன்னதும் எல்லோரும் பக்கத்து இடங்களுக்கு ஆண்களும் பெண்களுமாக ஜோடி ஜோடியாக கிளம்பிவிட்டனர் சுற்றி பார்க்க. விஜய் மட்டும் ஷாப்பிங் முடித்துவிட்டு வெகு சீக்கிரமாகவே தன் காட்டேஜ் ரூமுக்கு திரும்பிவிட்டான். முன்னதாகவே சாவி வாங்கி வந்து பூட்டிய கதவை திறந்தவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கட்டிலில் அவனுக்கு முதுகு காட்டியபடியே யாரோ ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். லெமன் எல்லோ கலர் பிளெயின் சல்வார் அணிந்திருந்தாள். இது யாரு? நிலா போலவே இருக்கே. மெதுவாக, யாரு? நிலா என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. மெதுவாக நடந்து அவளை தாண்டி முன்னே வந்து நின்றான். அதிர்ந்தான். அது நிலாவேதான். எதிரே திறந்த கண்ணாடி ஜன்னலை தாண்டி வெளியே வெறித்து கொண்டிருந்தது அவள் பார்வை. ஏய் நிலா, நீ எப்படி இங்கே? அவளிடம் பதில் இல்லை. அதே வெறித்த பார்வை. ஹேய்! அவன் அவள் தோளில் கை வைத்து உலுக்கினான். உடல் ஏனோ ஐஸ் கட்டியில் வைத்தது போல் ஜிலீர் என்றிருந்தது. என்ன நிலா, எப்படி இங்கே வந்த? இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் கேட்க கேட்க ஒரு தரம் திரும்பி அவனை பார்த்துவிட்டு பின் பார்வையை மீண்டும் ஜன்னல் வெளியே ஓடவிட்டாள். சாரி நிலா, சாரி, வெரி சாரி. 1000 தடவை சாரி சொல்லிடுறேன்லடா. ப்ளீஸ் நிலா, அப்புறம் ஏன் கோச்சுக்கிற? ப்ளீஸ் பேசுமா என்கிட்ட. எதுவும் பேசாமல்
அதே வெறித்த பார்வை. என்னவோ மாற்றம் தெரிந்தது போல் இருந்தது அவளிடம். உடைகள் எல்லாம் மண் பட்டது போல் அழுக்காக இருந்தது. முகமெல்லாம் வெளுத்து போய் சாம்பலை பூசி இருந்தது போல் இருந்தாள். கன்னங்கள் ஒட்டி போயிருந்தது. ஏன் அவள் இப்படி இருக்கிறாள்? அவன் அவளை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபோன் வந்தது. எடுத்தான். நிலாவின் அந்த தோழியிடமிருந்து. ஹலோ ஹலோ, நான் நீனா பேசுகிறேன். என்ன பிரதர், நிலா ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்கலை நீங்கள்? நான் எவ்வளவோ சமாதானமாகியும் கேட்கல. உங்ககிட்ட பேசணும்னு துடிச்சா. அவங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்களாம், அதை சொல்லத்தான் அப்படி அவசரப்பட்டான். உடனே ஊருக்கு கிளம்பி வர சொன்னாங்க அவங்க வீட்டில். ஆனால் அவன் நீங்கள் ஃபோன் எடுக்காததால் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி உங்களை பார்க்க போகிறேன்னு நேத்தே கிளம்பிட்டா. வந்துட்டாளா? ஃபோனில் படபடப்பாக அந்த தோழி வினவ. வந்துட்டா. இதோ என் முன்னாடி தான் உட்காந்துருக்கா. அவகிட்ட பேசுகிறீங்களா? இந்தா நிலா, உன் ஃப்ரெண்டு நீனா, பேசு. நிலா திரும்பவே இல்லை. ஃபோனை வாங்கவும் இல்லை. ஹலோ ஹலோ நிலா, நீனா கத்தினாள். இவன் திரும்பவும் ஃபோனை காதில் வைத்து, சாரிங்க, ரொம்ப கோபமாக இருக்கா. என்கிட்டையும் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் அவளை எப்படியும் சமாதானப்படுத்திக்குவேன். பை. நான் ஈவினிங் கிளம்பிடுவேன். வரும்போது அவளை என் கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஊருக்கு வரும்போது அவள் வீட்டில் போய் நானே பேசுகிறேன் என்றான் நிலாவை பார்த்து கொண்டே. அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. விஜய்க்கு லேசாக எரிச்சல் மூண்டது. அதை வெளிக்காட்டாமல் நீனாவிடம் விடைபெற்று கொண்டு ஃபோனை வைத்தான். கட்டிலில் அவளுக்கு எதிரே உட்கார்ந்தான். அவளது கைகளை மெதுவாக பற்றினான். ஜில் என்றிருந்தது. சப்பா, என்ன இது? இந்த ஹில்ஸ் குளிருக்கு ஒரு ஸ்வெட்டர் கூட இல்லாமையா இப்படி வருவ? தனது ஸ்வெட்டரை கழற்றி அவளுக்கு அணிவித்து விட்டான். நிலா கண்ணம்மா, உன்கிட்ட சொல்லாமல் வந்தது என் தப்பு தான். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு வேலை கிடச்சிடுச்சு. காலேஜ் முடிஞ்சதும் கல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் மாதம் 50,000க்கு சேலரியில் வேலை ரெடியாக இருக்குது. நான் தைரியமாக உன் வீட்டில் வந்து பெண் கேட்பேன். இப்போது உன் மூட மாத்திர வித்த எனக்கு தெரியும். என்ன மாற்றட்டுமா என சொக்கும் விழிகளுடன் அவள் அருகே வந்தான். தன் விரலால் அவள் முகவாயை தொட்டு லேசாக உயர்த்தினான். அவளை முத்தமிட்டான். அவளிடம் துளி கூட சலனமில்லை. அதே வெறித்த பார்வை. விஜய்க்கு கோபம் வந்தது. ஏய், எதுக்கு இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கிற? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. 3 நாள் உன் கூட பேசுகிறத தள்ளி போட்டேன், அவ்வளவு தானே. அதுக்கு ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுற? இங்கே பாரு, உனக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் பாரு என்றபடி கோபத்துடன் தான் நிலாவுக்காக வாங்கியிருந்தவற்றை அவள் முன் கட்டிலில் போட்டான். அவற்றை மெல்ல திரும்பி பார்த்தாள் நிலா. அவள் கண்களில் சற்று ஒளி கூடினார் போல ஒரு பளபளப்பு தோன்றியது. திரும்பி அவளையே பார்த்து கொண்டிருந்த விஜயை ஏறிட்டாள். விஜய் என்றாள். குரல் பாதாளத்தில் இருப்பது போல் ஒலித்தது. விஜய், என்ன நீ உண்மையாவே காதலிக்கிறியா? விஜய் அழுத்தமாய் தலையாட்டினான். ஆமா, அதில் என்ன சந்தேகம்? நீ இல்லைனா நான் செத்து போயிடுவேன் விஜய். ஆனால் நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அவள் மெல்ல கேட்டாள். நீலா, இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? விஜய் பொறுமை இழந்த குரலில் கேட்டான். நாம் 2 பேரும் ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்வோம், என்ன சரியா? அவள் மறுப்பாய் தலையசைத்தாள். நோ, எனக்கு உன் ஆணித்தரமான பதில் வேணும். உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் தாங்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ என்ன செய்வ? அவனை நேராய் பார்த்து கேட்டாள். ஏதாவது ஒன்றுன்னா நீ என்னத்தை சொல்கிற? விஜய் கேட்டான். ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீயும் என்னோட செத்து போயிடுவியா? நிலா பளிச்சென கேட்க விஜய் திகைத்தான். என்ன இவள் இப்படியெல்லாம் கேட்கிறாள்? விஷாலி சொன்னது சரிதான். இவள் ஒரு அரை மெண்டல். நல்ல வேளை இவளை கட்டிவிட்டு அவளை நான் காதலிப்பது இவளுக்கு இன்னும் தெரியாது. கேம்பஸ் இன்டர்வியூவில் அறிமுகமான அவள் நிலாவை விட அறிவு, அழகு 2லும் அதிகம். இந்த தொணப்பல் கேஸ் நிலாவை டைம் பாஸுக்காக காதலித்தோம். விஷாலிக்கு யூகேயில் வேலை கிடைத்து விட்டது. எனக்கும் கூட அங்கேயே வேலை கிடைத்து விட்டது. நல்ல வேளை அது இவளுக்கு தெரியாது. இவளை எப்படி இங்கிருந்து கிளப்புவது? எப்படியாவது ஊருக்கு அழைத்து சென்று ஹாஸ்டலில் விட்டுவிட்டு வந்துவிட்டால் பின் வேலை, பயணம் என சரியாக இருக்கும். இவள் வீட்டில் எப்படியாவது இவளுக்கு அழுத்தி பிடித்து கல்யாணம் செய்து விடுவார்கள். நாம் தப்பித்து கொள்ளலாம். நீலா அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். விஜய் யோசனையை கலைத்துவிட்டு அவளை பார்த்தான். சரி, இப்போ நீ என்னை என்ன செய்ய சொல்கிற? நான் தான் கேட்டேனே, நான் செத்துப்போனா நீ என் கூடவே வந்துடுவியான்னு. உதடு மட்டும் அசைந்தது அவளுக்கு. கண்களை சிமிட்டவே இல்லை.
சை சனியே என மனதுக்குள் அவளை வைத்தவாறே, ஆமாம், நீ செத்து போயிட்டா நானும் உன் கூடவே உன் பின்னாடியே வந்துடுவேன். ஏன்னா நான் உண்மையாக உன்னை காதலிக்கிறேன். போதுமா? நிலா கண்களை இறுக்கமாக ஒரு முறை மூடி திறந்தாள். மெலிதாக சிரித்தாள். போதும், எனக்கு இது போதும். அப்பாடி, ஒரு வழியாக சமாதானமாயிட்டா. விஜய் நிம்மதி பெருமூச்சு விட்டான். விஜய், சொல்லு நிலா. எனக்கு ரொம்ப பசிக்குது. கிளம்பின அவசரத்தில் நான் சாப்பிடக்கூட இல்லை. வாங்க, ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலாம். நிலா கேட்க விஜய் அறையை பூட்டிவிட்டு வெளியே வரும்போது தான் அந்த சந்தேகம் வந்தது. ஆமாம், நான் வரும்போது அறை பூட்டித்தானே இருந்தது. பின் எப்படி நிலா உள்ளே உட்கார்ந்திருந்தாள்? கேள்வி முளைவிட்டது மனதுக்குள். ஒருவேளை ரிசப்ஷனில் மாற்று சாவி வாங்கியிருப்பாளோ? அது எப்படி கொடுப்பார்கள்? சிந்தனையை கலைத்தது நிலாவின் குரல். விஜய், என்ன யோசனை? சீக்கிரம் வாங்க, எனக்கு பசியில் உயிர் போகுது. நிலா வராண்டாவில் நின்று கொண்டு கத்த அவசர அவசரமாக பூட்டிவிட்டு வெளியே வந்த ரிசப்ஷனில் சாவியை கொடுத்துவிட்டு காட்டேஜ் வாசலுக்கு வந்தனர். நிலா அவனது கையை தன் கையுடன் முழங்கையுடன் கிடுக்குப்பிடி போல் போட்டு பிடித்து அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். எதிர்பட்ட ஒரு டாக்ஸியை நிறுத்தினான் விஜய். ஏறிக்கொண்டார்கள் இருவரும். பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவன் மேல் சாய்ந்தபடியே கேட்டாள் நிலா. விஜய், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதமான குளிர், பக்கத்தில் கதகதப்பா நீ. எனக்கு இப்போவே செத்து போகணும்னாலும் சந்தோஷமாக செத்துடுவேன். விஜய் மனதுக்குள், சாகணும்னா நீ சாவேண்டி, அதுக்கே என் பின்னாடியே பேய் மாதிரி அலையிற என மனதுக்குள் நினைத்து கொண்டே, நீ ஏன் நிலா எப்பப்போ சாவை பற்றியே பேசுகிற? வேறு ஏதாவது பேச மாட்டியா? விஜய் கேட்க டாக்ஸி டிரைவர் பின்னால் திரும்பி பார்த்தான். என்ன என்றான் விஜய். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்லை, சாவு அது இதுன்னு பேசுனீங்களே. அவன் இழுக்க, நான் என்னமோ பேசிட்டு போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு வண்டியை ஏதாவது ஹோட்டலுக்கு ஓட்டுங்க. இப்போது நிலா சொன்னாள். விஜய், எனக்கு இப்போ பசி சுத்தமாக இல்லை. எங்கேயாவது தூரமாக கொஞ்சமாக போயிட்டு வரலாமா? இப்போ வா. விஜய் கை கடிகாரத்தை பார்த்தான். இப்போவே மணி 1 ஆச்சே. 4 மணிக்கு பஸ் கிளம்பிடும் நிலா. அதுக்குள்ளே நம்ம காட்டேஜுக்கு வரணும். காரின் ரியர் வியூ கண்ணாடி வழியே டிரைவர் பார்த்து கொண்டே கண்களை சாலையில் பதித்திருந்தான். இவனிடம் என்ன கேட்பது? கேட்டால் கத்துவான். நமக்கு என்ன வந்தது? மனதுக்குள் நினைத்து கொண்டான் டிரைவர். ப்ளீஸ் விஜய், கொஞ்சம் எங்கேயாவது. அதோ அதோ அங்கே நிறுத்த சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓரிடத்தை கை காட்டி பதறினாள். டிரைவர், வண்டி ஓரமாக நிறுத்து. விஜய் கத்த டிரைவர் சடன் பிரேக் போட்டான். ஏன் சார்? அதோ கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு வரலாம்னு. விஜய் கை காட்டி இடத்தை பார்த்தான். தைல மரங்கள் அடர்ந்து தெரிந்தது அந்த இடத்தில். சரி சார், அங்கே மட்டும் போங்க, அதுக்கு அந்த பக்கம் பள்ளத்தாக்கு இருக்கு, தடுமாறி விட்டுடும், டிரைவர் எச்சரித்தான். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன் என முனகியபடியே கதவை திறந்தான். இறங்கினான். பின்னாலேயே நிலா இறங்கினாள். கதவை டம் என்று அரைந்து சாத்தினாள். டிரைவர் திரும்பி பார்த்தான். ஏய், என்ன நிலா இப்படியே அரைஞ்சு சாத்துவ? பாரு, முறைக்கிறான் பாரு டிரைவர். ஹே நிலா, நில்லு நில்லு. முன்னால் வேக வேகமாக நடக்க தொடங்கி இருந்த நிலாவின் பின்னே ஏறக்குறைய ஓடினான் விஜய். என்ன இப்படி ஓடுற? பா, மூச்சு வாங்குது. தைல மரங்களினோடே என்னென்னவோ பேசிக்கொண்டே நடந்தனர் இருவரும். குளிர்ந்த தைல மர காற்று அவர்களை தழுவி தழுவி சென்றது. ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தாள் நிலா. கொட்டி கொண்டிருந்தான் விஜய் உற்சாகம் இல்லாமல். எப்போது சந்தித்தோம், எப்படி சந்தித்தோம், எப்படியெல்லாம் சண்டை போட்டோம், பின் ஒரு கட்டத்தில் எப்படி காதல் வந்தது, எங்கெல்லாம் சுற்றினோம், ஒரு மழை நாள் மாலை, உடலும் உடலும் இணைந்த தருணம் என்று ஒவ்வொன்றையும் பேசிக்கொண்டே வந்த நிலா சட்டென பேச்சை நிறுத்தினாள். நின்றாள். பிடித்த அவன் கையை விட்டாள். சட்டென அந்த கேள்வியை கேட்டாள். இவ்வளோ தூரம் உன்னை நம்பி பழகின எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணின விஜய்? என்று வழக்கம் போல கொட்டி கொண்டு வந்த விஜய் நிலா பிடித்த பிடியை விட்டுவிட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்பாள் என நினைக்கவில்லை. என்ன என்ன கேட்ட என தடுமாறினான். ஏன் எனக்கு துரோகம் பண்ணினன்னு கேட்டேன். துரோகமா? என்ன துரோகம்? யார் பண்ணா? என்ன வளர்ற? யூகேயில் கிடைச்ச வேலையை கல்கத்தாவில் கிடைச்சதா போய் சொன்னியே, அது துரோகம் இல்லையா? அதிர்ந்து நின்றான் விஜய். போன உடனே வீட்டில் கல்யாண பேச்சு பேசுகிறேன்னு போய் சொன்னியே, அது துரோகம் இல்லையா? என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தியே, அது துரோகம் இல்லையா? எல்லார்கிட்டையும் நான் தான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கேன்னு நம்ப வச்சியே, அது துரோகம் இல்லையா? இது எல்லாத்தையும் விட வைஷாலி என்னை விட எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்கான்னதும் என்னை கை கழுவிட்டு
அவ கூட யூகேல போய் செட்டில் ஆகலாம்னு நினைச்சியே, அது பெரிய துரோகம் இல்ல? நிலா கேட்க கேட்க விஜயின் முகம் வெளுத்தது. நிலா, நீ உனக்கு எப்படி வைஷாலி விஷயம் தெரியும்? கடகடவென சிரித்தாள் நிலா. அவள் சிரிப்பது கேட்கவே பயமாயிருந்தது விஜய்க்கு. அவளின் முகம் கூட இப்போது முற்றிலும் சாம்பல் நிறத்திற்கு மாறிவிட்டது. உதடு வெளுத்து வெடித்து கிடந்தது. பயத்துடன் அவளை பார்த்தான் விஜய். கப் என அவன் கையை பிடித்தாள் நிலா. கை பனிக்கட்டியை தொட்டது போல் ஜில் ஜிலீர் என்றது. மோசமாக கையை உதற பார்த்தான். முடியவில்லை. அதே நேரம் அவன் மொபைல் அடித்தது. எடுத்து பேசு. நிலாவின் குரலில் கடுமை ஏறி இருந்தது. கல் போல இறுகி இருந்தது. குரலில் ஒருவித கரகரப்பு. எடுத்து பேசு. வைஷாலி தான் பேசுறா. அவள் சொன்னதும் அவசரமாக போனை எடுத்து பார்த்தவன் திகைத்து அதிர்ந்து போனான். வைஷாலியே தான். பேசு. உன் சந்தேகத்தை அவ தெளிவுபடுத்துவா. நிலாவின் குரல் முற்றிலும் வேறாக மாறியிருந்தது. நிலா, உன் குரல் ஏன் இப்படி இருக்கு? எனக்கு பயமா இருக்கு. அதற்குள் போன் நின்று மீண்டும் அழைக்கவே எடுத்தான். காதுக்கு கொடுத்தான். ஹலோ என்றான் மெலிதான குரலில். ஹலோ ஹலோ. ஏ விஜய், ஏன்பா போனை எடுக்கல? ஒரு பேட் நியூஸ் உனக்கு. அது பேட் நியூஸா இல்ல குட் நியூஸான்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் என் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ரீத்து கிட்ட நம்ம லவ் பத்தி சொல்லியிருந்தேன். ஆனா அவ அந்த நிலாவுக்கும் ஃப்ரெண்டு போல இருக்கு. எனக்கு தெரியல. அவளுக்கு உன்னையும் தெரிஞ்சிருக்கு. நம்ம விஷயத்த நிலா கிட்ட ஒப்பிச்சிட்டா அந்த கடங்காரி. எனக்கு ஃபோன் பண்ணி காய்ச்சி மூச்சுன்னு கத்தினா நிலா. நான் சரிதான் போடி, அவனே உன்னை வேண்டான்னுட்டான், நீ என்னடின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். அந்த நிலா உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நீ எடுக்கலன்னதும் உடனே நேர்லே பார்த்து நியாயம் கேட்கணும்னு கிளம்பி இருக்கா. கிளம்பி வர்ற வழியில 8வது ஹேர்பின் பென்ல வண்டி கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பை உடைச்சுக்கிட்டு கீழே பாஞ்சிடுச்சான். டிரைவரும் நிலாவும் ஸ்பாட்லயே அவுட்டான். உடம்பு ஏதோ மரத்துல மாட்டி தொங்கிட்டு இருக்கான். நியூஸ்ல போட்டிருக்கான் பாரு. இப்பதான் எல்லாருக்கும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நேத்து நடந்திருக்கு. இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல வேளை அந்த தடை நம்ம பாதையை விட்டு தானாவே விலகிடுச்சு. உனக்கு லைன் நேத்துல இருந்து கிடைக்கவே இல்லப்பா. ஹலோ ஹலோ விஜய், விஜய் லைன்ல இருக்கியா? மறுமுனையில் வைஷாலி கத்த கத்த விஜயின் கையில் இருந்த போன் மெதுவாக நழுவி கீழே விழுந்தது. அப்படியே திரும்பி எதிரே வெறித்து கொண்டிருந்த நிலாவை பார்த்தான். அவனை அவள் பிடித்திருந்த பிடி இறுகி கொண்டே வந்தது. கையின் ரத்த ஓட்டமே நிற்பது போல் ஒரு இரும்பு பிடி பிடித்திருந்தாள் நிலா. நிலா, மெல்ல நடுங்கும் குரலில் கூப்பிட்டான் விஜய். நிலா. உடல் எல்லாம் வியர்வை வெள்ளம். உடல் மெல்ல உதற தொடங்கியது. நிலா மெல்ல திரும்பினாள். வேணா அலறினான் விஜய் படுபயங்கரமாய். முகமெல்லாம் சதை பீந்து தொங்கி ரத்தம் வழிந்து கொண்டு அணிந்திருந்த லெமன் எல்லோ கலர் சுடிதார் முழுசும் நனைய கண்கள் இருக்கும் இடத்தில் 2 குழிகள் மட்டும் இருந்தது. உடைந்து போன பற்களோடு இருந்த வாயை திறந்து, வா விஜய், என்னோட நீயும் வந்துடு, சத்தியம் பண்ணியே என பேசிருப்பு சிரிக்க. என்ன விடு விடு, ஐயோ பேய் பேய், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அவன் கையை உதற முயன்று ஓட முயன்று கத்த முயன்று தோற்று போனான். நிலா கோரமாய் சிரித்து கொண்டே எட்டி கீழே பார்த்தாள். அவள் பார்ப்பதை தொடர்ந்து அவனும் பார்த்தான். அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் அவள். கீழே டிரைவர் சொன்ன அந்த கிடுகிடு பள்ளம். காற்று உய் உய் என்று அள்ளி கொண்டு ஆளை உள்ளே இழுக்க பார்த்தது. நிலா மெதுவாக இயந்திரத்தனமாய் நிமிர்ந்து அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாள். நோ நோ, வேண்டாம், என்னை விற்று நிலா. நிலா. 1. நிலா எண்ணினாள். நோ, வேண்டாம். 2. நிலா நிலா, நோ. 3. நோ, வேண்டாம். அவன் சொல்லி அலறி முடிப்பதற்குள் ஜம்ப் என அந்தரத்தில் ஜங் என்று எம்பி முன்னால் இருந்த பள்ளத்தில் குதித்தாள் நிலா. விஜயின் கையை விடாமல் பற்றி கொண்டே அவளோடு சேர்ந்து அவனும் இழுபட்டு பள்ளத்தை நோக்கி பாய்ந்தான் ஸ்லோ மோஷனில். அவன் கீழ் நோக்கி பாயவும் கையை பிடித்த நிலாவின் உருவம் சிரித்து கொண்டே காற்றோடு காற்றாய் கரைந்து மறைந்தது. ரொம்ப நேரமாய் உள்ளே போனவனை காணோம் என தேடி வந்த டிரைவரின் கண்ணில் நிலா என்ற கதறலோடு பள்ளத்தாக்கில் விஜய் மட்டும் எம்பி குதிப்பது கடைசி வினாடியில் கண்ணில் பட்டு மறைந்தது. ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தான் டிரைவர். மறுநாள் டிவியில் டிரைவர் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தான். தனியா வந்து டாக்ஸியில ஏறினாருங்க. டாக்ஸியில வரும்போதே தனக்கு தானே பேசிக்கிட்டே வந்தாரு. சாவு அது இதுன்னு. நான் கூட கேட்டேன்,
ஏன் சார் ஏதாவது பிரச்சனையான்னு, உன் வேலையை பாருன்னுட்டாரு. அப்புறமும் தனக்கு தானே பேசிக்கிட்டே தான் வந்தாரு. நான் எதுக்குடா வம்புன்னு ஒன்னும் அப்புறம் கேட்கல. அதுக்கப்புறம் தைல மரத்தோப்புல இறக்கி விட சொன்னாரு. தனக்கு தானே பேசிக்கிட்டே உள்ளே நடந்து போனாரு. அதுக்கு அந்த பக்கம் போகாதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணேன். எல்லாம் எனக்கு தெரியும்ட்டு போனாரு. நான் கொஞ்சம் சிகரெட் பிடிச்சிட்டு திரும்புறதுக்குள்ள ஆளை காணோம். பதறிக்கிட்டே உள்ளே தேடி போய் பார்க்கும்போதுதான் நிலான்னு கத்திக்கிட்டே பள்ளத்துல குதிச்சிட்டாரு. ச்சே, சின்ன வயசு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்தி இருப்பேன். பேப்பரில் நியூஸ் வந்தது. காதலி ஆக்சிடென்டில் இறந்த செய்தி கேட்டு துக்கம் தாழாமல் டூர் சென்ற இடத்தில் கல்லூரி வாலிபர் மலை பள்ளத்தாக்கில் இருந்து குதித்து தற்கொலை. மற்றும் அன்பு நண்பர்களே, நிறைய இது போல் ஹாரர் ஸ்டோரிஸ் நிறைய பதிவிடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கதை நிலவு சேனலான என்னுடைய இன்னொரு க்ரைம் த்ரில்லர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் நிறைய க்ரைம் மற்றும் ஹாரர் நாவல்களும் பதிவிட்டுருக்கேன். மீண்டும் இதே போல் ஒரு த்ரில்லர் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தனலக்ஷ்மி பிரபு.